ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி vlog. இன்னைக்கு எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிண்டில இருக்கிற அ சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போக போறோம். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினி ஜூனே சொல்லலாம் சென்னைக்குள்ள. ஸோ சம்மருக்கு ஒன் டே ட்ரிப்பா வெளிய போயிட்டு வரணும் ஃபேமிலியோடன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்குள்ளேயே இந்த ஒரு இடம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம இந்த 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூனால க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப தான் ஒரு ஓப்பன் பண்ணி 2 டேஸ் ஆகுது. ஸோ இப்ப என்ன அப்டேட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் பார்க்கலாம். இப்போ 1 வீக்ல ஒரு இஷ்யூனால க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்களா, ஆனா நெறையவே அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போனது. அதுக்கப்புறம் இப்ப தான் போறேன். எனக்கு தெரிஞ்சு நெறைய இடத்த வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லாவே நீங்க பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்மருக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப்பா வந்து பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னா, கிண்டி பார்க் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம டியூஸ்டே வந்து லீவு. மண்டே டூ ஃப்ரைடேக்குள்ள எப்போனா போங்க. சாட்டர்டே, சண்டே போனீங்கன்னா கொஞ்சம் கிரவுட் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கிங் ஏரியால ஃப்ரண்ட்லயே வந்து டிக்கெட் வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. பார்க்கிங் சார்ஜ். ₹20 பைக்குக்கு, காருக்கு என்னன்னு தெரியல. ஸோ பார்க்கிங் வந்து பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கேன்டீன் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாவே இருந்தது. மங்கி தொல்ல தாங்க முடியாது. நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டா கூட வந்து வாங்கி புடுங்கிடும். ஸோ நெறைய குரங்குங்க அந்த இடத்துலயே பார்க்கிங் ஏரியாலயே இருக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அது வந்து பில்டிங்கா கட்டியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நான் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப தான் வர்றதுனால எனக்கு அப்டேட் வந்து இதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே நம்மளுக்கு மான் வந்து அந்த சைடு போனீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சைடு நமக்கு வந்து அலோட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டன்லாம் வச்சிருந்தாங்க. வாட்டர் ஃபவுண்டன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து ஆமைகள் வந்து பார்க்க போகுறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு தான் போவோம். பட் வந்து பறவைகள் வந்து காய்ச்சல் வர்றதுனால, அது மட்டும் இல்ல சம் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 1 வீக் அப்புறம் தான் நம்மளுக்கு இப்ப வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. 27th மார்ச். அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் அலோட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாவே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஆம பார்த்தீங்கன்னா, நமக்கு வீடியோ எடுக்கிறோனோனே அழகா வந்து ஸ்விம்லாம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது நட்சத்திர ஆமை ஒண்ணு பார்த்தோம். ஸோ நெறைய ஆமைகள் வந்து இங்க இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மண்டே 12:30க்கு மேல தான் நாங்க வந்து சடனா கிளம்பி இங்க வந்திருக்கோம். ஸோ எப்பவுமே இந்த டைமுக்குலாம் வந்ததில்ல. ஒரு 10:00 எங்க எங்க போனாலும் அந்த டைமுக்கு போயிடுவோம். பட் இன்னைக்கு எனக்கு 12:30க்கு மேலனாலும் எனக்கு ஒரு கிளம்பும்போது அர்ஜென்ட் பாருங்க. நான் எந்த அவசரத்துல வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போனேன்ட்டு, அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துலயே கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்லயே இந்த பாம்புகள் பார்க்கறதுக்காக ஒரு சில இடம் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, மலைப்பாம்புகள், அப்புறம் நல்ல பாம்பு, அதுக்கப்புறம் அ அதோட வகைகள்லாம் வச்சுட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நான் சடனா வீடியோலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அது வந்து முட்டை போட்டுட்டு இருக்கு. அந்த மலைப்பாம்பு. அதையும் உங்க கூட வீடியோல பாருங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஆல்ரெடி ஒரு முட்டை போட்டிருக்கு. இது செகண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப பாருங்க, நம்ம இந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போது, நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடுற மாரி தான் இருக்கும். ஸோ நல்ல பாம்புன்னு போட்டிருக்கு. அது வந்து ஒண்ணு பா அ பானையில படுத்துட்டு இருக்கு. பட் ஒண்ணு தெரியல. இன்னொன்னு எங்கடா படுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கே டைம் பாஸ் ஆயிடும். இன்னும் பெட்டரா உங்களுக்கு இந்த மாரி விளையாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் ஜூ போனா சூப்பரா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான். நான் தேடுனேன். அதுக்கப்புறமா பார்த்தா தோவே முன்னாடியே படுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைட்ல ஒண்ணு படுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாரப்பாம்பு எதுக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். சர 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 சரன்னுது. ஒரு இடத்துல இல்ல. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுனால இந்த மாரி பண்ணுதா? இல்ல நார்மலாவே அது அப்படித்தான் இருக்குமான்னு தெரியல. மத்த பாம்புலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே படுத்துட்டே இருந்தது. இது மட்டும் எங்கடா இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சல்லு சல்லுன்னு பார்த்துட்டே இருந்தது.
ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்க. பட் ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்தேன். எங்கடா காணோம் அப்படின்னு பார்த்தா, அந்த மண்ணுக்குள்ள வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. பட் சரியா தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு இது தனி. அ அங்க வந்து பாம்பு பண்ண முதலையும் கூட இருக்கும். ஸோ அதுக்கு போகல நானு. அதோட என்ன காரணம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா சொல்றேன். வந்து நெறைய ஒரு சில வகை இங்க வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த சைடு போனீங்கன்னா கொஞ்சம் நெறைய இருக்கும். இந்த மாரி ஒன் பை ஒன்னா வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு, கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்க கூட வர்றதுனால, பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி வந்ததுக்கும், இப்ப வந்ததுக்கும் டிஃபரன்ஸ் அவளுக்கே தெரியுது. அவளே வந்து எல்லாத்தையும் சொல்றா. இது பீகாக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூட்டு வரும்போது நம்ம சொல்லிக் குடுத்துருப்போம். இப்ப அவங்க முன்னாடி போயிட்டு இது பீகாக், அது வந்து ஓவல், அதுக்கப்புறம் வந்து அந்த மங்கி அப்படிலாம் சொல்லிக் குடுக்கும்போது, நம்மளுக்கு அவங்க எவ்ளோ கத்துக்குனாங்கன்னு நம்மளுக்கு வந்து ஈஸியா தெரியுது. அதுக்கப்புறம் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஐ லவ் கிண்டி பார்க்குன்னு சொல்லி, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு இடம்லாம் இருந்தது. நாங்களும் நின்னு ஃபோட்டோலாம் எடுத்தோம். பசங்கள கூப்பிட்டு வரதுனால, ஒண்ணே ஒண்ணு ஸ்நாக்ஸு இல்ல ஃபுட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுங்க உள்ள. ஏன்னா வந்து நம்ம ஒண்ணொண்ணுத்துக்கும் அந்த டைமுக்கு வெளிய வர முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, முள்ளப்பன்றி. ஸோ அது வந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த ஐ மீன் அதோட பிளேஸ்ல உள்ள படுத்து தூங்குது போல. வெளியலாம் வரல. பட் அது கேமரால சரியா தெரியல. அங்க தான் இருக்கு அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிளி பார்க்க வந்தோம். ஸோ நேர்ல பார்க்கும்போது நானும் தேடுறேன். எங்கடா இருக்கு அப்டின்ட்டு இந்த கேமரால இந்த சைடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். கண்ணே தெரியல. அதுக்கப்புறம் தான் நல்லா வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல ஓரத்துல உட்காந்துட்டுருக்கு ஆக்சுவலா மேல. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஜூமிங் போட்டு தெரியுது. கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ மான் பார்த்துட்டு அந்த சைடு கொஞ்சம் ஏரியா வந்து அலோட் இல்ல சொன்னாங்க. அந்த சைடு வந்துடுறோம். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்து வந்துருவோம். கரெக்ட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நரி ஒயிட் பீகாக்கா இல்ல ஓநாயா தெரியல. அந்த சைடுல 3 இருக்கு. நாங்க அங்க போகல சரியா. ஏன்னா ப்ளே ஏரியா பார்த்தோனே வந்து பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளே ஏரியால புளிய மரம்லாம் இருந்தது. புளியம் பழம்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன் இத. அத எடுத்துட்டு நெறைய பேர் அங்க எடுத்து வச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது என்னவோ சைல்ட்ஹுட் மெமரியான்னு தெரியல. ஸோ நாங்களும் எடுத்துட்டோம். குட்டி பையன் பார்த்தீங்கன்னா, இங்கருந்து வீராப்பா நடந்து போறானா, ஆனா இவன் வந்து ஆக்ஷன் மேடம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவேன். இங்கருந்து நல்லா போயிட்டு அந்த ஸ்லைடிங் ஆவுற ஏரியா வந்து கரெக்ட்டா நின்னுப்பான். நாங்க தூக்குற வரைக்கும் நின்னு பார்த்துட்டே இருப்பான். அது என்னன்னு தெரியல. அங்க நின்னா மட்டும் அவருக்கு ஸ்டக் ஆயிடுதான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், "இறங்கு, இறங்குன்னு" சொல்லி கத்துறதே எங்களுக்கு வேலையாவே இருக்கும் இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து எப்படியோ விளையாட ஆரம்பிச்சுட்டான். ஸோ வந்து கொஞ்சம் பயம் இருக்கு அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்காவும் தம்பியும் சீசாலாம் விளையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ ப்ளே ஏரியால விளையாடிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்க போறது ஆஸ்ட்ரிச். ஸோ இது இப்ப பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா போஸ் குடுக்குது தான் நம்ம நெனைப்போம். ஆனா ஒரு சில டைம் இந்த வளையத்தெல்லாம் அப்படியே அந்த வாய வச்சு பிச்சுட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, "என்னடா இப்படி பண்ணுது?" அப்படின்ற மாரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒன் டே வந்து சென்னைக்குள்ளேயே எங்கேயாவது போகணும்னா, கிண்டி பார்க் இஸ் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் 12:30 மணிக்கு மேல போறோமே, என்ன வெயில் அடிக்குமான்ட்டு. அப்படிலாம் இல்ல. நல்லாவே காத்தோட்டமா தான் இருந்தது. நெறைய மரங்கள் இருக்கிறதுனால, அந்த அந்த அளவுக்கு வந்து வெயில் தெரியல. ஸோ பசங்களோட வரதுனால தண்ணி, ஸ்நாக்ஸ், ஃபுட்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. இன்னுமே நெறைய இடம் வந்து மெயின்டனன்ஸ்ல இருக்குது. ஸோ இன்னும் சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு பேசிட்டே வந்து நின்னேன். ஆனா பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கிளியரா இல்லன்னு வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கேன். டக்குனு இப்படி கேமரா திருப்புனோனே இந்த மான் தனியா நடந்து வந்திருந்தேன். ஸோ என்னடா தனியா மான் இருக்கே! எதுவும் பண்ணாது போல அப்படின்னு நினைச்சு வந்தா, அது வந்து அங்க சும்மா தான் இருக்கான்னு ஒரு 4, 5 மான் கிட்ட அப்படிதான் மேய்ஞ்சிட்டு இருக்கு வெளிய. ஸோ இது ஒண்ணு மட்டும் தான் அப்படின்னு நினைச்சுட்டு இப்படி சடனா திரும்புனா, நம்ம வரோன்ட்டு அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த சைடுல நின்னுட்டு இருக்கு. நான் ஒரு 4 மானு கிட்ட அங்க ஓரமா நின்னுட்டு இருக்கு. அப்படிதான் இருக்குமா? அத நான் போய் கேட்டே வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சொல்லிட்டாங்க. நம்ம ஃப்ரீயாவே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தைலாம் பார்த்துட்டு இருந்தோம்.
ஸோ வழக்கம் போல இந்த இடத்துக்குலாம் வந்தா கண்ணாமூச்சி இஸ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதே மாரி தான் கண்ணு தெரியல எங்கடா தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த லாஸ்ட்ல ஒண்ணு இருந்தது ஆந்தை. நல்லாவே இருக்குங்க. இந்த இடத்துலலாம் வந்து கண்ணாமூச்சி சூப்பராவே விளையாடலாம். அது ஒரு கண்டுபிடிக்கிற மாரி தானே. அதுக்கப்புறம் டக்குனு இந்த சைடு திரும்புனா அண்ட காக்கா, "அடேய் பார்த்தா தலையில கொட்டிடுமே" அப்படின்ட்டு நாங்க அந்த சைடு போகல. ரொம்ப நேரமா அங்க உட்காந்துட்டே தான் இருந்தது அது. அப்புறம் இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா, கிளிகள் சொல்லுவாங்கல்ல, ஒரு சில கிளி வகைகள்லாம் நெறையவே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒன் பை ஒன் பார்த்துட்டு வாங்கடா வீட்டுக்கு போலான்னும்போது, இந்த பார்த்தீங்கன்னா, இது ஒத்த கொம்பு மானுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இருந்தது. ஏன்டா இல்ல அதுக்கு என்னன்னு தெரியல. சைலண்டா படுத்துட்டு இருந்தாங்களோ டிஸ்டர்ப் பண்ணாம இந்த சைடே போயிட்டோம். ஸோ அந்த மானோட இந்த மான் கொஞ்சம் பெரிய மானா தான் இருக்கு. பான்னு சைலண்டா படுத்துட்டு இருக்கான். நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்க என்ன பண்ணிட்டோம், இந்த சைடு வந்து பார்த்தா, ஆமைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே நெறையவே இருந்தது இந்த இடத்துல. ஸோ எங்கடா எங்கடான்னு தேடுனா எல்லாமே இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரங்கு பார்த்தோம். இது என்ன வகை குரங்குன்னு எனக்கு சரியா தெரியல. அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெறைய குரங்கு வகைகளும் இங்க வந்து நெறைய இருக்கும். பட் வந்து இப்போ ஒரு சில டைம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கள்ளப்பருந்து பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ நீங்க ஒன் டே ஃபுல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அங்கங்க உட்காந்துட்டு பொறுமையா வரலாம். பட் நம்ம வந்ததே 12:30க்கு மேல தானா, ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு 4:00லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடணும். ஸோ அதனால நாங்க லாஸ்ட்டா கள்ளப்பருந்து பார்த்துட்டு, அங்கருந்து வந்துட்டு ஜூஸ் குடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். என்னடா இது காலைல சுடு தண்ணி ஊத்துன மாரியே வந்து டக்குனு போயிட்டு டக்குனு வந்தேன்னு நெனச்சீங்கன்னா, ஆ ஏன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி வந்து வராரு. ஸோ அதனால தான் ஆல்ரெடி சாட்டர்டே வர வேண்டியது. இன்னைக்கு மண்டேனால இன்னைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா வில்லிவாக்கம் செக்யூர் நகர்ல தான் நம்ம இங்க வந்து நின்னுட்டுருக்கோம். ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து 12:30க்கு மேல கிளம்பவும் இல்ல. ஸோ இருந்தாலும் நம்ம போய் டக்குன்னு பார்த்து டக்குன்னு வந்துடலான்ட்டு நாங்க டக்குன்னு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் க்ரவுட் இல்ல. அந்த சைடு தான் வந்து மீட்டிங்கு. பட் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே அ எப்படி சொல்றது? நிக்க முடியல. எப்படியாவது வந்து ஒன்ஸ் பாத்துடலாம். ஏன்னா பாப்பாவும் வந்து பார்க்கணும், பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு 5, 6 மாசமாவே கேட்டுட்டு இருக்கா. ஸோ இன்னைக்காவது அது நிறைவேறும் அப்படின்னு நினைக்கும்போது லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. இன்னைக்கு இல்லன்னா என்ன இந்த வீக்லயே கூட மறுபடியும் வந்து வருவோம். ஏன்னா நம்மளும் டயர்டா இருக்குமா, இங்கேயும் நின்னு ரொம்ப டயர்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் வந்து பாசிட்டிவா வச்சுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். எப்படியோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த டைம் பார்த்தே ஆவோம். இந்த வீக்குள்ள நம்பிக்கையோட நான் வந்து அங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு 3 ரவுண்ட் அடிச்சிருப்பேன் அந்த இடத்த. ஏன்னா வந்து அது ஒரு பொய்யான தகவலா கூட இருக்கலாம்ல. ஏன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு நாங்க அங்கருந்து சுத்தி வீட்டுக்கு வரும்போது தான் அப்புறம் தான் நியூஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.